நாகர்கோவிலில் வாலிபர் கார் ஏற்றி படுகொலை. கன்னியாகுமரி மாவட்டம் தெங்கம்புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார், வயது 49. இவர் தென்தாமரைக்குளம் பகுதியைச் சேர்ந்த விக்டர் ராஜதாஸ் என்பவருக்கு 1,02,000 ரூபாய் கடனாக கொடுத்துள்ளார். விக்டர் ராஜதாஸ் செட்டிகுளம் சந்திப்பில் கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கொடுத்த பணத்தை கேட்பதற்காக நேற்று முன்தினம் இரவு விக்டர் ராஜதாஸின் கடைக்கு ஜெயக்குமார் சென்றுள்ளார். அப்போது இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. உடனே ஜெயக்குமார் தனது சகோதரரான விஜயகுமார் என்பவரிடம் நடந்த விவரத்தை தெரிவித்துள்ளார். உடனே அவர் தனது அண்ணனுக்கு ஆதரவாக பேச சம்பவ இடத்திற்கு விரைந்தார். அப்போது இருவரும் சேர்ந்து பணத்தை திருப்பித் தருமாறு விக்டர் ராஜதாஸிடம் கேட்டுள்ளனர். இதில் ஆத்திரமடைந்த விக்டர் ராஜதாஸ் கடைக்கு வெளியே நின்று கொண்டிருந்த தனது காரில் ஏறியுள்ளார். அப்போது பணத்தை கொடுக்காமல் இப்படி ஓடுகிறாயே என சகோதரர்கள் அவரை பார்த்து கூறியுள்ளனர். இதில் ஆவேசமான விக்டர் ராஜதாஸ் இருவர் மீதும் மோதும்படியாக காரை வேகமாக ஓட்டினார். இதில் ஜெயக்குமார் நூலிழையில் உயிர் தப்பினார். ஆனால் விஜயகுமார் மீது கார் பயங்கரமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட விஜயகுமாருக்கு உடல் முழுவதும் பலத்த காயம் ஏற்பட்டு இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்துக் கொண்டிருந்தார். உடனே விக்டர் ராஜதாஸ் காருடன் அங்கிருந்து தப்பிச் சென்றார். உயிருக்கு போராடிய விஜயகுமாரை அவரது சகோதரர் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தார். பின்னர் அங்கிருந்து அவர் மேல் சிகிச்சைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தும் சிகிச்சை பலனின்றி விஜயகுமார் பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டார் போலீசார் சம்பவ இடம் விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். தொடர்ந்து போலீசார் விக்டர் ராஜதாஸ் மீது வழக்கு பதிவு செய்தனர். இதற்கிடையே போலீசார் தேடுவதை அறிந்த விக்டர் ராஜதாஸ் தலைமறைவானார். இந்த நிலையில் நேற்று கேரளாவுக்கு தப்ப திட்டமிட்டிருந்த விக்டர் ராஜதாஸை போலீசார் கைது செய்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.